அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேனகா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். கோடைக்கால விடுமுறைக்கு அப்புறம் ஸ்கூல் திறந்துருக்காங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டேவே வந்து 6 சப்ஜெக்ட் புக்கு, பேக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான். வணக்கம். என் பேர் அபிநயா. கோடைக்கால விடுமுறை முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். புக்கு, பேகு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேவே கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 12th நிறையா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். ஸ்கூல் திறந்தோடனே ஷூஸ், புக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே தந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் 6th 7th போனோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். ஜாலியாக இருக்குது ரொம்ப. என் பேர் வந்து வி காவியஸ்ரீ. கீர்த்திகா. ஸ்கூல் திறந்து முதல் நாள் நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். புக்கு, நோட்டு எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. நான் வந்து 8th 9th போகிறேன். நான் போய் புக்கு தந்தோடனே வீட்டில் போய் அட்டைலாம் போட்டு வட்டெல்லாம் போடுவேன். சந்தோஷமாக இருக்குது. படிக்க நல்லா யூஸ் ஆகுது புக்கெல்லாம். ஆர் கீர்த்திகா. வணக்கம். என்னுடைய பேர் பிரேமித்ரா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் மாடல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் 2 months கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதால எங்களுக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதில் நாங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். காலையில் எங்கள் ஹெச்எம் மேம், டீச்சர்ஸ்லாம் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னுடைய கனவு வந்து பேங்க் மேனேஜர் ஆகிறது. அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது இன்றைக்கி ஒரு புது அகடமிக் இயர் ஆரம்பிக்க போகுது. ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு ஹோப் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஒரு லீவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சைட்லேயும் படிச்சுட்டும் இருந்தோம். ஒரு 2 months வந்து எங்களுக்கு லீவாக இருந்துச்சு. 2 months கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இத்தனை நாள் லீவில் இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் வர்றது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பட் நாங்கள் அதை கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணிவிடுவோம். எங்களோட ரொட்டீனை நாங்கள் மேக் பண்ணிப்போம். பிரேமித்ரா. என் பேர் கீர்த்தி. நான் வந்து ரொம்ப நாளாக வீட்டில் 2 மாதமாக வீட்டில் இருந்ததுனால ரொம்ப எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திறந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வேறு கடைசி இயராக நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கீர்த்தி. பி கீர்த்தி. நான் 12th. என் பேர் பி குணஸ்ரீ. 12th ஸ்டாண்டர்ட். எனக்கு இந்த 2 மாதம் லீவ் விட்டது ஜாலியாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு எப்படா ஸ்கூல் ஆரம்பிப்பாங்கன்னு இருந்தது. ஸ்கூல் ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது லாஸ்ட் இயரு. ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான். ஸ்கூலுக்கு வந்தோடனே எல்லாரையும் பார்த்தோன்னே ஜாலியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ப்ரேயரில் வந்து எல்லாம் லாஸ்ட் இயருன்றனால ஹெச்எம்மும் சரி, டீச்சர்ஸும் சரி எல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த வருஷம் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜில் சூப்பராக காலேஜ் சேரணும் அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க.